திருவள்ளூர் மாவட்ட கழக செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி. திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் நான் வேட்பாளராக போட்டியிடுகிறேன். இந்த வேட்பாளர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக, அனைத்து கூட்டணி கட்சி சார்பாக வேட்பாளராக போட்டியிடுகிறேன். கேப்டன் கரங்களோட அவருடைய அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தலைவருடன் சந்திப்பேன். எங்களுடைய அன்னியார் பொதுச் செயலாளர் அவர்கள் இரவும் பகலும் கஷ்டப்பட்டு திருத்தணி தொகுதி வாங்கி கொடுத்ததுக்கு பெரிய நன்றி, பெரிய வாழ்த்துக்கள். என் ஆயுள் நாள் பூரா என் குடும்பம் மொத்தமே காலடியில் இருப்போம். எப்போதுக்குமே இப்படியே இருப்போம். எங்கள் தலைவருடைய ஆசிரியரோடு வெற்றியோடு திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் 50,000 ஓட்டு வெற்றியில் ஜெயிப்புன்றது கேப்டனை எனக்கு கிட்ட பண்ணி கொடுப்பார். கண்டிப்பாக ஜெயிப்பேன். இந்த தொகுதியில் நிறைய வேலைகள்லாம் இருக்குது. விவசாயி இருக்கிற இடம், நெசவாளர் இருக்கிற இடம், எல்லா இடத்தையும் நெசவாளர்கள் வாக்குறுதி கொடுப்பேன். அதே மாதிரி விவசாயிக்கு ஒரு இடத்துலையும் வேளாண்மை துறை கடன் உற்பத்தி பண்ணுவேன். பஞ்சாயத்து வாரியாக, கிராமம் வாரியாக ஒரு பஞ்சாயத்தில் ஒரு வேளாண்மை துறை உற்பத்தி பண்ணுவேன். ஃபார்மில் எனக்கு கையெழுத்து போட்டு முதல்ல மக்களுடைய கூட்டணியில் வேட்பாளர் ஆகினார். 2வது முறை டிவி தினகரன் கூட்டணியாக இருக்கும்போது வேட்பாளராக இருந்தேன். இது 3வது முறை. 3வது டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலராக ஒரு முறை. எங்களுடைய மனைவி தலைவருக்காக நான் எம்எல்ஏ போனேன். டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் வேணான்னு சொன்னேன். இருந்தாலும் தலைவருக்காக அந்த தொகுதியை விடக்கூடாதுன்றதுக்காக திருவள்ளாங்கோடு யூனியன் பிளாக்கில் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலர் நின்றோம். இப்போ 4வது முறை தேமுதிகவில் சட்டமன்ற தொகுதி, திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன். எங்களுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் அனைவரும் ஒத்துழைப்போட ஜெயிச்சு இந்த தொகுதியை உண்மையிலே திருத்தணி சட்டமன்ற தொகுதியை ஆர்கேபேட்டையில் பைபாஸ் சாலை, ஆர்கேபேட்டையில் ரோடு வசதியே கிடையாது. கண்டிப்பாக எங்களை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பைபாஸ் சாலையை அமைத்து தருவேன். தலைவர் இல்லாமல் சந்தித்தாலும் எங்கள் தலைவர் எங்களோடு தான் இருக்கிறார். தலைவரோட ஆசீர்வாதத்தோடு தான் எனக்கு இந்த தொகுதியாக கிடைச்சது. தலைவருடைய அவர் மனசில் திருத்தணி தொகுதி, தலைவருக்கு திருத்தணின்னா ரொம்ப பிடிக்கும். திருவள்ளூர் மாவட்டத்தில் முருகஸ்தானம் கோயில் இருக்கிற இடம் தலைவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பர்த்டேக்கோ கல்யாணாலோ வரும்போதெல்லாம் திருத்தணி பிரசாதம் வந்தான்னு எதிர்பார்ப்பார் ஆவலோட. அதனால் அவர் ஆத்மா சாந்தியோட திருத்தணி தொகுதி வேட்பாளராக எங்கள் அண்ணன் அவர்கள், கேப்டன் அவர்கள் உண்மையிலே எங்களோட தான் இருக்கிறார். இன்றும் 100%ன்னா 150% எங்கள் அண்ணியார் ரொம்ப வெற்றி பெருமையாக அரசியலில் நாகரிகமாக, அரசியலோட நாகரிகமாக எப்படி பிடிவாதமாக அரசியலில் இருக்கணும், எப்படி செயல்படணுன்றது எங்கள் பொதுச்செயலாளர் அண்ணியார் அவர்கள் ரொம்ப இதுவாக இருக்கிறாங்க. நல்லாமும் பண்ணி தராங்க. உங்கள் தொகுதியில் தேமுதிகவோட வெற்றி வாய்ப்பு எப்படியா இருக்குது? அருமையாக எங்களுடைய சட்டமன்ற திருத்தணியில் தேமுதிக கோட்டை, திருவள்ளூர் மாவட்டம்னாவே தேமுதிக கோட்டை. அந்த மாவட்டத்தில் எந்த தொகுதி வாங்கினாலும் கண்டிப்பாக எங்கள் நிர்வாகிகள் அனைவரும் நல்ல ஒற்றுமையாக கஷ்டப்பட்டு அந்த வேட்பாளர் ஜெயிக்க வைக்கிறது தான் திருவள்ளூர் மாவட்டம், மேற்கு மாவட்டம்.